ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான பாயசம் செய்ய போகிறோம். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கோதுமை ரவையை வச்சுட்டு பாயசம் பண்ணுறதுக்கு குக்கரில் செய்யலாங்க. இதுதான் கோதுமை ரவை. இது பார்த்திங்கன்னா கடைங்களெல்லாம் கிடைக்கிது. இதை வாங்கிட்டு 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இதை நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம குக்கரில் செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். குக்கரில் சேர்த்துட்டு நம்ம அந்த கோதுமை ரவையை விட 1 இன்ச்சுக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் நம்மளுக்கு பொங்கி கீழெல்லாம் வடிஞ்சிரும். மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடாதீங்க. விசில் போடாமல் சிம்மிலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இது நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா பொங்கி மேலெல்லாம் வடிஞ்சிரும், அடி பிடிச்சிரும். சிம்லே வச்சு தான் செய்யணும். இப்போ இது கூட நான் 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாயசத்தோட டேஸ்ட்டுக்காக தான். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நம்ம கோதுமை ரவை எந்த அளவு கப்பில் எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். 150 கிராம் ரவை நான் எடுத்துருந்தேன். 150 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு 1 லிட்டர் பாலும் 1/2 லிட்டர் போல் தண்ணியும் தேவைப்படும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் திரும்பவும் சிம்மிலே வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாகவும் பால் ரவை கூட சேர்ந்து அந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஸ்டவ் விட்டு கீழே இறக்கிடலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 ஏலக்காவும் ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே திராட்சை பழங்களையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கோல்டன் கலராக ஆகட்டும். இப்போ இதை நம்ம பாயசத்து கூட தாளிச்சிடலாம். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. முஸ்லீம் வீட்டிலலாம் கல்யாண ஃபங்க்ஷன்லலாம் பிரியாணிக்கு இதை சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பாயசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.